மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகமா நெறிஞ்ச தொலைஞ்சு போனே. ஐயா, எங்க வந்த? அது வந்து அது எங்க வந்த? ஐயா, அது வந்து அங்க வந்து. பஸ் விட்டு கீழே இறங்கு. இல்லையா, நான் போறேன். எப்ப பஸ் எடுங்க? ஹே பாட்டி, பெரிய வீட்டு தம்பி தான் பஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பெரிய வீட்டு தம்பியா யூஹ? இந்த பிள்ளை யாரு? அந்த தம்பியோட பொண்டாட்டியோ? புருஷன் பொண்டாட்டி சண்டைய அதுல நம்ம தலையிடக்கூடாது. இங்க நீயே உக்காந்துக்குவோம். பஸ் விட்டு கீழே இறங்கு. இல்லையா, நான் வரல. பஸ் விட்டு கீழே இறங்கு. சரி. ஐயா, எங்க போறதுக்கு கிளம்புன? ஐயா, எங்க போறதுக்கு கிளம்புன? ஐயா, நான் போற விடுங்க. எங்க போற? நான் போற விடுங்க. ஐயா, கையை விடுங்க. என்ன விடுங்க, நான் போறேன். எங்க போற? எங்கேயோ போறேன். தனியா வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கிளம்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சுல்ல? ஐயா, விடுங்க, நான் போறேன். இந்தாரு, பொம்பளை புள்ளியாச்சுன்னு பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கான். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ என்ன ரொம்ப செக் பண்ற. போனா போகுது, சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நான் பொறுமையா ஒவ்வொன்னுக்கும் வாய முடிக்கிட்டு போனா யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு. சொல்லு, எதுக்கு வீட்டை விட்டு கிளம்புனா? உன்னை யாரு என்ன பண்ணாங்க? என்ன காரணத்துக்காக இப்ப பைய தூக்கிட்டு இங்க வந்து நிக்கா? என்ன அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிட்டியா? ஐயோ ஐயா, நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு என்னைக்கே நினைக்கலையா. போறவு, நீ பண்றதெல்லாம் எப்படி இருக்கு? சொல்லு, எதுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புனா? உன்னை யார் என்ன பண்ணாங்க? யாரும் எதுவும் சொல்லல. போறவு, எதுக்கு கிளம்புனா? என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு கிளம்பினேன். ஏற்கனவே என்னால உங்களுக்கு கெட்ட பேரு பத்தாக்குறைக்கு என் அம்மா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த ஊர்ல நான் இருந்தேன். ஒவ்வொரு டைம் என் அம்மா என்னைய பார்க்கும் போதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்த அவமானம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நான் அவங்க கண்ணு முன்னாடி வர்றதையே அவங்க பாவம் நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி இருந்து அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. பத்தாக்குறைக்கு என்னால நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்து உங்களையோ உங்க குடும்பத்தையும் என் அம்மையோ யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. அப்போ நீ இந்த பைய தூக்கிக்கிட்டு கண்ணு காணாத இடத்துக்கு கிளம்பிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், அப்படிதானே? சொல்லு, நீ இப்போ பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். இந்தாரு, நீ மேல மேல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க. உன்னால எனக்கு அசிங்கன்றதுனால நீ வீட்டை விட்டு கிளம்புன மாதிரி இல்ல, உன்னால நான் அசிங்கப்படணுன்றதுக்காக நீ வீட்டை விட்டு கிளம்புன மாதிரி இருக்கு. ஐயோ ஐயா, நான் ஒரு நாளும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதில்லை. ஓ, அப்போ என்ன அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நீ கிளம்பியிருக்கா. நீ போயிட்டா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன மதிப்பாவ. ஏய், நான் எப்பவும் பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி குடிச்சிட்டு வந்து தெரியாம ஸ்டோர் ரூம்ல படுத்துட்டா. நீ அங்க இருந்தன்னு எனக்கு தெரியாது. காலையில அவ்வளோ பெரிய பிரச்சனையாயும் எனக்கு உன் மேல கோவமே வரல.
ஏன்னா தப்பு என்னோடது. அன்னைக்கு ராத்திரி நான் தெளிவா இருந்திருந்தா அந்த ரூமை விட்டு நம்ம 2 பேரும் எப்பவோ வெளியே வந்திருப்போம். ஆனா நான் நிதானமா இல்லாததுனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பத்தா குறைக்கு ஒன்று என்னோட சேர்த்து வச்சு தப்பா பேசினாங்க. என்னால ஏற்பட்ட கலங்கத்தை நானே சரி செஞ்சுக்கிறேன் தான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். இப்போ நீ பைய தூக்கிக்கிட்டு இங்க ஓடி வந்திருக்கா. இன்னைக்கு பை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டா. நீ போயிட்டா நான் துரத்தி விட்டேன்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாவ. சொல்ல சொல்லு, என்னைக்காவது நான் உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்கனா? சொல்லு, என்னைக்காவது உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு நான் சொல்லியிருக்கனா? இல்லையா? என் தப்பு தான், எல்லாம் என்னோட தப்பு தான். என்னைக்காவது ஒரு நாளாவது உன்கிட்ட என் கோவத்தை காட்டியிருக்கனா? சொல்லுடி, என்னைக்காவது உன்கிட்ட என் கோவத்தை காட்டியிருக்கனா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். பொறுமையா போறது என் தப்பு தான். உனக்கு தாலி கட்டினல்ல, அதோட விட்டது என் தப்பு தான். உனக்கு தாலி கட்டின அன்னைக்கே உன்கிட்ட புருஷன்ற உரிமையை எடுக்காம விட்டேன்ல, என் தப்பு தான். இவன் என்ன தாலி தானே கட்டியிருக்கான், அம்மா எதுக்கு இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? இவன் கிட்ட எதுவும் சொல்லாம கிளம்பிடுவோன்னு கிளம்பிட்டியா? ஐயா, அப்படிலாம் இல்லையா? இத்தனை நாள் வரைக்கும் உன்னை எந்த விஷயத்தையும் இதை பண்ணு அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது. உன்னை நான் அதிகாரம் பண்ணனதும் கிடையாது. நீ உன் விருப்பம் போலதான் அங்க இருந்த. அப்படி இருக்கும்போதே நீ இந்த வேலை பாக்குற. கல்யாணம் பண்ணின அன்னைக்கே என் உரிமையை எடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பா? இல்ல உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படி ஏதாவது நான் செஞ்சேனா என் சுண்டு விரல் நகம் உன் மேல பட்டிருக்குமா? ஏய், அதை விடுடி. உன் நிழல கூட நான் தொட்டதில்லை. ஏன்னா உன்னை எந்த விதத்திலையும் நான் காயப்படுத்த கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன ஒரேடியா சாக அடிச்சிட்டல்ல. ஐயா, உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லியிருந்தா கூட நானே அனுப்பி வச்சிருப்பேன். நீ எங்க போக விருப்பப்படுறியோ அந்த இடத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருப்பேன். இப்படி சொல்லாம கொல்லாம போற அளவுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? சொல்லு. உன்னை என்னமோ கொடுமைப்படுத்தின மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாம கொல்லாம ஓடுதா? மத்தவங்களை விடு, நான் உன்னை என்ன பண்ண சொல்லு. ஒன்றும் பண்ணல. ஆழாம பேசு. ஒன்றும் பண்ணலையா? போறவ எதுக்கு போன? தப்புதாயா, நான் எதையும் யோசிக்காம கிளம்புனது என் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. வீட்டுக்கு வரியா இல்ல உன் வீட்டுக்கு போறியா? எங்க போகணும்னு சொல்லு, நானே கூட்டு வந்து விடுறேன். உனக்கு என்ன வேணும்? உன் வீட்டுல இருக்கணுமா இல்ல உன் பெரியம்மா வீட்டுக்கு போறியா? எங்க இருந்தா உனக்கு நிம்மதி? அந்த பெரிய வீடு உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சொல்லு. என் வீட்டுல இருக்க உனக்கு பிடிக்கலையா? இல்ல என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணுமா? இல்ல என் மின்னொளியில் மலர்வன தாழம்பூக்கள், கண்ணொளியில் மலர்வன காதல் பூக்கள், நெஞ்சுடைந்த பூவேனு. வெக்கங்கெட்ட தென்றலுக்கு வேலை இல்லை, தென்றலுக்கும் உங்களுக்கும் வேதமில்லை. ஆடை கொள்ள பார்ப்பீர், ஐயோ தள்ளி நில். வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவை, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே. உன்னை கண்டு உயிர் தேன் சொட்டதே. எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம வெளியே வந்தது என் தப்பு தான். இனி நீங்களா அந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். சரி, வா வீட்டுக்கு போலாம். என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அதான் என்ன
பசிக்குதா? ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், சாப்பிடலாம். ஐயோ அத்தா, அது இல்லை. வேற என்ன? இல்லை, உங்கள் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வீடா? இல்லை இல்லை, உன்னோட சேர்த்து மொத்தம் 16 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க. என்னது, 16 பேரா? தனி வீடு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னியே? ஆமா, தனி வீடு தான் எடுத்திருக்கேன். வாடகை நான் மட்டும்தான் கொடுப்பேன். ஆனா அந்த கெஸ்ட் எல்லாம் நைட்டு வந்துட்டு காலையில போயிடுவாங்க. கெஸ்டா? யார சொல்லுதிய? இந்த வீட்டில் நான் இருக்கேனா, நீ இருக்கியா? ஒரு 10 பூதமும் 4 பேயும் இருக்கு. மொத்தமா சேர்த்தா 16 பேர். இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லத்தா. சரி சரி, போய் ஃப்ரெஷ் ஆகுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்குள்ள சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுடலாம். சரிதா. எனக்கு என்ன ஆர்டர் பண்ணிய? உனக்கு என்ன வேணும்? இட்லி தோசை சாப்பிடுவல்ல? இட்லி தோசையா? சாப்பிடுவேன் தான். ஆனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். இட்லி தோசையெல்லாம் வீட்லயே கிடைக்கும், அதை யாராவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்களா? நான் ஃப்ரைட் ரைஸ் புரோட்டா இதுதான் கடையில் வாங்கி சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா எல்லாம் ஒரு நாள் சாப்பிட நல்லா தான் இருக்கும், தினமும் சாப்பிட தான் கஷ்டமா இருக்கும். இட்லி தோசை தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்க தினம் ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. என்னத்தா நீங்க தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க? ஏன் இந்த வீட்ல கிச்சன் இல்லையோ? கிச்சன்லாம் இருக்கு, சமைக்கிறது இல்லை. என்னத்தா நீங்க? அப்ப இந்த வீடை யார் சுத்தம் பண்ணுவா? நானே பண்ணிப்பேன். நீங்க சுத்தம் பண்ணலாம் செய்வீங்களோ? செய்வேன். அது சரி. அப்ப துணியெல்லாம் யார் துவைச்சு போடுவா? வாஷிங் மிஷின் துவைக்கும். வாஷிங் மிஷினா? ஏன்? இல்ல தான், சும்மா தான் கேட்டேன். இங்க பாரு, நான் நாளைக்கு காலைல 9 o'clock ஆஃபீஸ் போனேன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 7 மணி ஆயிடும். யாரும் சொல்லலாம், ஒரு சில டைம் 8-9 மணி கூட ஆகும். தனியா இருக்க, டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. நான் வந்து டோரை டாக் பண்ணா மட்டும்தான் திறக்கணும். ஏதாவது வேணும்னா சொல்லு, வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். மற்றபடி அனாவசியமா வெளியே எங்கேயும் போகாத. சரியத்தா. அப்புறம் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுற ஆப் எல்லாத்தையும் உன் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. நான் லஞ்சு ஆஃபீஸில் முடிச்சுட்டு வந்துடுவேன். டின்னர் ஆர்டர் பண்ணிடுறேன், இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். தினம் ஹோட்டல்ல தான் சாப்பிடணுமோ? வேற என்ன பண்ணுறது? நான் சமைக்க, அதான் இந்த வீட்டில் கிச்சன் சும்மா தானே கிடக்கு, நான் சமைச்சு வைக்கேன் தான். உனக்கு சமைக்க தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்னது? இல்லதா, கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். அப்படி இல்லைன்னா போன்ல போட்டா வரப்போகுது, போன்ல பார்த்து செஞ்சிருவதா. எனக்கு மளிகை ஜாமான் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதுக்கும் ஆப் இருக்கு, அதையும் இன்ஸ்டால் பண்ணி தரேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, காசும் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன். மளிகை ஜாமான் கூட கடையில் போய் வாங்க மாட்டீங்களோ? அதான் மொபைல்ல வாங்கிக்கலான்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன வேணுமோ மொபைல்ல வாங்கிக்கோ, அமௌண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ. சரியத்தா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். பாத்ரூம்ல தண்ணிலாம் வருமா? போய் பாரு, வருமா வராதான்னு. சரி சரி, டென்ஷன் ஆகாதியே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏம்மா லட்சுமி, உன் மொவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அதான் கதிர் பார்த்து கூட்டியாரன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் தேடி கூட்டி வந்துடுவான். எல்லாரையும் இப்படி அலைய விடணுன்றதுக்காண்டி தான் அவ இப்படிலாம் வேலை பார்க்குறா. அது தெரியாம அவளுக்காக இறக்கப்பட்டு இருக்கீங்க. என் முள்ள கொஞ்ச நேரம் சும்மா இரு. அந்த பிள்ளை எங்க போனாலும் என்ன ஆனாலும் தெரியாம இருக்கா. எந்த பொண்ணுல வேலை பார்த்துற மாதிரி பேசுறா. ஆமாம்மா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு அப்படிதான் இருக்கும். அம்மா, கதிர் வந்துட்டான். ஐயா, ஏட்டி மீனா, எங்கடி போனவ? அதான் பார்த்தா தெரியல, பை எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். இவன் எங்கேயோ போய் புடிச்சிட்டு வந்திருக்கான். ஓடு காலி. முல்ல உடனே வந்துருவான். முல்ல நொல்லன்னுக்கிட்டு ஓடி போனவள மிரட்டத்துக்கு வக்கு இல்ல, ஏன்ட்ட கத்திட்டு இருக்கான்.
இப்படியே அவ பண்ண நீ அமைதியாவே இரு. தலையில ஏறி மிளகா அரைச்சிட்டு போயிடுவா, தும்முறு பிடிச்சவா. ஏண்டி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ வந்திருக்கியோ? உன்னால இங்க இருக்க முடியலையோ? அம்மா மேல மேல எதுக்குடி அசிங்கப்படுத்துற? இது வரைக்கும் அசிங்கப்பட்டது போதாதோ, இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்த நிக்கிறியோ? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. போறவே மீனா, நீ உள்ள போ. அவளை எதுவும் கேட்காதீங்க. என்னல உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? அவ எங்க போனா, எதுக்கு போனா, எதுவுமே சொல்லாம உள்ள போன்னு சொல்லுதா? அத முதல்ல கேளுமா. பைய தூக்கிட்டு போயிருக்கா, பையில எதையாவது சுருட்டி வச்சுட்டு போயிருக்கு போறா. பைய முதல்ல செக் பண்ணு. இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? இத்தனை நாளா நடத்த கேட்டவா, இப்போ திருடி பட்டம். இன்னும் என்னென்ன பட்டம்லாம் வாங்க போறியோ தெரியல. இந்தாரடி, ஒழுங்கா இந்த வீட்டுல அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனா இரு. இல்லைன்னா இப்படி பைய தூக்கிட்டு ஓடனவா ஒரே அடியா ஓடி தொலைஞ்சிரு எங்கேயாச்சும். உன்னால இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி கேடு. அவளை எதுவும் சொல்லாதீங்க, நீ உள்ள போ. அது எப்படி? இவ இஷ்டத்துக்கு பைய தூக்கிட்டு கிளம்புவாளாம், திரும்பி உள்ள வரும்போது என்ன எதுன்னு விசாரிக்க கூடாதான். பாட்டுக்கு போகவும் வரும். இது என்ன சத்திரமா? வீடு இல்ல, வீடு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவ எந்த காரணத்துக்காக இந்த வீட்டை விட்டு போனா, அந்த பையில என்னத்தை சுருட்டி வச்சுட்டு போயிருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த பையில துணி மட்டும்தான் இருக்கு. இவ ஒன்னும் அவ்வளோ கேவலமானவ இல்ல, வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுருட்டி வச்சு எடுத்துட்டு போவ. என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு போனான்னு வேண்டப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சா போதும். யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, வேற யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஹே மீனா, உள்ள போ. உன்கிட்டதான் சொல்றேன், உள்ள போ. சரியா? அதானே, அவளை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்லிட்டு நிக்கிறாரு. அம்மா, அவ ஏதோ தெரியாத தனமா பை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டா. எங்க போறதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருந்தா. அவகிட்ட எதையும் கேட்காதீங்க. இந்த கல்யாணம் ஒன்றும் நல்லா முறைப்படி நடக்கல, திடுதுப்புன்னு நடந்த கல்யாணம். எல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்க தான் செய்யும். அது வரைக்கும் அவளை அவ போக்கிலே விடுங்க, யாரும் அவளை எதுவும் சொல்லக்கூடாது. சரிப்பா சாமி, உன் பொண்டாட்டியை யாரும் எதுவும் சொல்லல. அந்த மகாராணி அவங்க இஷ்டத்துக்கு எங்க பைய தூக்கிட்டு போட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு திரும்ப வரட்டும். யார் கேட்க போறா? எல்லாம் அவங்க இஷ்டம் தானே. முல்ல, இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. அந்த பிள்ளைகிட்ட தேவையில்லாத ஏதாவது வம்பிழுத்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. தப்போ சரியோ, நடந்தது நடந்து போச்சு. மீண்டும் மீண்டும் நடந்த விஷயத்தையே அந்த பிள்ளையை கேட்டுட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன். பாத்தியாமா, நம்ம வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம பை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்கா. அவளை கூட்டியாந்து இங்க விட்டுட்டு அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. நியாயப்படி பார்த்தா நம்ம எல்லாம் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கணும். இப்படி குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கா. அவளை என்ன ஏதுன்னு மிரட்டி கேட்காம நம்மள மிரட்டிட்டு இருக்கான். அவகிட்ட நம்ம எதையும் கேட்க கூடாதாமா. எல்லாம் தலை எழுத்து, என்னத்த பண்ணி தொலைய. இவ சொல்றதும் கரெக்டு தான். அவளா வீட்டை விட்டு பைய தூக்கிட்டு போனா, அவன் போய் கூட்டியாந்தான். என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுதான். கதிர் ஏன் இப்படி பண்றான்?